தன்னால் திருடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பில்லியன் கணக்கான பணத்தை தான் நன்கொடையாக வழங்க தயாராக இருப்பதாக முன்னாள் பிரதமர் மகாதீர் வேடிக்கையாக பதிலளித்துள்ளார். மேலும் அந்த பில்லியன் கணக்கான பணம் எங்கே இருக்கிறது என்று தமக்கு தெரியாது என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதுகுறித்து விளக்கம் தருவார் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னிடம் இருப்பதாக சொல்லப்படும் அந்த பணம் கிடைத்தால் மொத்தத்தையும் ஏழைகளுக்காக தாம் செலவிட காத்திருப்பதாக அவர் அறிவித்துள்ளார். எனவே தமது பணத்தை கண்டுபிடித்து தருமாறு அவர் நகைச்சுவையாய் விமர்சித்துள்ளார். ஒருவேளை அது சுவிஸ் வங்கியில் இருக்கலாம். அம்பாங்கில் டதஸ்ரீ நஜீப் ரசாக் கணக்கு வைத்திருப்பதைப் போல தாம் அன்வாருடன் சுவிட்சர்லாந்திற்கு சென்று தமது கணக்கை காட்டுமாறு வங்கியை கேட்பதற்கு தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈப்போ வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை சிம்பாங் போலாய் அருகே ட்ரெய்லர் லோரியும் விரைவு பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் 4 காயமுற்றனர். 26 பயணிகளுடன் வந்த விரைவு பேருந்து லோரியின் பின்புறத்தில் மோதியது. இச்சம்பவத்தில் ஓட்டுநர் பேருந்துக்குள் சிக்கிக் கொண்டதை அடுத்து மீட்புப் படையினர் சிரமத்திற்கு மத்தியில் அவரை மீட்டதாக பேரா மாநில தீயணைப்பு படையின் நடவடிக்கை உதவி இயக்குநர் சபா ரோட்ஜி தெரிவித்தார். மலேசிய சுற்றுலா பயணிகளுக்கு விசா இல்லாத பயணத்தை 15 முதல் 30 நாட்களுக்கு நீட்டிக்க சீனா தயாராக உள்ளதாக துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் ஹமீடி தெரிவித்துள்ளார். சீனாவிற்கு தனது முதல் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள துணை பிரதமர் இன்று தியோயுடாய் மாநில விருந்தினர் மாளிகையில் மலேசியா சீனா ராஜதந்திர உறவுகளின் 50வது ஆண்டு விழாவை ஒட்டி சீன துணை பிரதமர் டிங் ஜூஜியாங் வழங்கிய மதிய விருந்தின் போது இதனை அறிவித்தார். இரு நாடுகளும் விசா இல்லாத பயணத்தை 30 நாட்களுக்கு நீட்டிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். பன்னாட்டு விரைவு போக்குவரத்து நிறுவனமான ஃபெட்எக்ஸ் மலேசியாவில் தனது வணிகத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஃபெட்எக்ஸ் கார்ப்பரேஷன் தலைவரும் ஏர்லைன்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ரிச்சர்ட் ஸ்மித் உடனான தனது சந்திப்பின் போது இது பகிரப்பட்டதாக அன்வார் கூறினார். நேற்று புத்ராஜயாவில் ஃபெட்எக்ஸ் கார்ப்பரேஷன் தலைவர் உடனான மரியாதை நிமித்த சந்திப்பு நிகழ்ந்ததாக அவர் கூறினார். ஃபெட்எக்ஸ் தற்போது மலேசியாவில் வாரந்தோறும் 30 விமானங்களை இயக்குகிறது. 220 நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் உள்ள அதன் உலகளாவிய நெட்வொர்க்குடன் உள்ளூர் தொழில்களை இணைக்கிறது என்று அன்வார் கூறினார். கடந்த மே 29ஆம் தேதி ஒரே நாளில் மட்டும் கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள எல்ஆர்டி, எம்ஆர்டி மற்றும் மோனோ ரயில் பாதைகளின் நெட்வொர்க்கில் 1 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களை ரேபிட் ரயில் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச எண்ணிக்கை இது என்று ரேபிட் ரயில் சென்றியான் பிரிகாட் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கிளானாஜயா தடம் மற்றும் காஜாங் தடம் ஆகியவற்றில் ரயில் கொள்ளளவு அதிகரிப்பு மற்றும் ரயில் பாதையில் பல புதிய கவர்ச்சிகரமான இடங்களை திறப்பது உள்ளிட்ட பல முயற்சிகளால் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களை சுற்றி நடத்தப்பட்ட பெரிய அளவிலான நிகழ்வுகள் மற்றும் பள்ளி விடுமுறை காலம் ஆகியவை பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்புக்கு பங்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. SPM 2023 தேர்வில் பங்கேற்காத 10,160 மாணவர்கள் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சி திட்டமான டிவெட் துறையில் தங்கள் படிப்பை தொடருமாறு துணை பிரதமர் அஹமத் ஜாஹித் ஹமீடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய டிவெட் கவுன்சில் தலைவர் ஜாஹித் இந்த மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் வருத்தப்பட வேண்டாம் என்றும் டிவெட் என்பது எதிர்காலத்திற்கான வாழ்க்கையை உருவாக்க அவர்களுக்கான பதில் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இது டிவெட் 2வது அல்லது 3வது தேர்வு என்று அர்த்தமல்ல, ஆனால் இது படிப்பதற்கான 2வது வாய்ப்பு என்று அவர் சீனாவிற்கு மேற்கொண்ட தனது அதிகாரப்பூர்வ வருகையின் போது செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.